அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, நெய் கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறோம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெய் வந்து ஒரு 75 கிராம், ஒரு 100 மில்லிக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தேங்காய் பால்லே கொஞ்சம் எண்ணெய் சத்து இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுக்கிறணும். இப்போ கடுகு, எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுவோம். கடுகு நிறையா இது போட வேணாம், சும்மா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். நம்மளுக்கு கடுகு